Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இந்த கலியுகத்துல மனுஷங்க எந்த அளவுக்கு சுயநலவாதியா இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யாரும் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனா இப்ப கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யற பல மனுஷங்க நம்மள சுத்தி இருக்காங்க. அந்த மாதிரி சில மனித நேயமுள்ள மக்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல மனுஷங்க நம்மள சுத்தி அங்கங்க இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த மாட்டோட வயிறு பயங்கரமா பெருசா இருக்குல்ல, ஆனா இது பிரெக்னன்ட் இல்ல. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தால அதோட வயிறு பயங்கரமா பெருசாகி நகர முடியாம படுத்துட்டு இருக்கு. அந்த பக்கமா போன ஒருத்தர் மாடை இந்த நிலைமையில பார்த்த உடனே டாக்டருக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து மெடிசன் கொடுத்திருக்காரு, வேலைக்காகல. அதுக்கப்புறம் பைப் அது வாய்க்குள்ள விட்டு கேஸ வெளியில எடுக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பைப்பு வாய்க்குள்ள போன உடனே மாடு துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே அந்த ப்ராசஸும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல ஒரு சின்ன ஓட்டைய போட்டு கேஸ வெளியில எடுத்து அதுக்கப்புறம் தான் மாடு பொறுமையா ஏந்திச்சு நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மேரத்தான் ஓடிட்டு இருக்காங்க. இத பார்த்து அந்த பக்கமா போன வாத்து என்ன நினைச்சதுன்னு தெரியல, அதுவும் இவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி இருந்தவங்க இத விரட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த வாத்து பினிஷிங் லைன் கிட்ட போன உடனே பயங்கர ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கவங்க இதோட நிறுத்தாம வாத்துக்கு ஜூஸும் கொடுத்து மெடலும் போட்டு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த நாய் ட்ரெயின் டிராக்குக்கு பக்கத்திலே படுத்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு ட்ரெயின்ல அடிபட்டுருச்சு. இதனால அந்த நாயோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா, அடுத்த ட்ரெயின் வந்தா கண்டிப்பா நாம இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர முடியல. இத பார்த்து அங்க இருந்தவங்க அனிமல் ரெஸ்கியூ டீமை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க இந்த நாயை டாக்டர் கிட்ட கொண்டு போய் பார்த்தா நாயோட 2 காலும் இடுப்பும் செதஞ்சு போயிருக்கு. உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவரே அதை பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. கடைசியா 6 மாசத்துக்கு அப்புறம் அது ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லது செய்யறதுக்கு பணம் இருந்தா மட்டும் போதாது, நல்ல மனசும் தேவை. பெங்களூரை சேர்ந்த டிராபிக் ஆபீசர் ஜெகதீஷ் ரெட்டி செஞ்ச செயலை கேட்டா நீங்களே மனசார பாராட்டுவீங்க. மழை டைம்ல ரோட்டோரமா இருக்க சாக்கடை அடைச்சுக்கிட்டதுனால ரோடு ஃபுல்லாவே தண்ணியால மிதந்திருக்கு. அந்த பக்கமா போனவங்க யாருமே நின்னு என்னன்னு கூட பார்க்காத நேரத்துல இவர் மட்டும் சடனா அங்க இருக்க சாக்கடைய கையாலேயே தூர்வாரி இருக்காரு. இது இவரோட வேலையில தான், ஆனாலும் கொஞ்சம் கூட அருவருப்பு பார்க்காம மக்கள் நலனுக்காக இவரே இறங்கி இந்த வேலையை செஞ்சிருக்காரு. லஞ்சம் வாங்கிட்டு எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரியும் சில ஆபீசர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. வண்டியில வேகமா வந்த ஒருத்தர் இந்த டஸ்ட்பின்ல பெரிய பேக் ஒன்னு போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாரு. அங்க இருக்கவங்க ஸ்பீடா ஒருத்தன் வந்து ஏன் இதை போட்டுட்டு போறான் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அப்பதான் அந்த பைக்குள்ள உயிரோட ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே அந்த குப்பை தொட்டிக்குள்ள இறங்கி அந்த பேகை எடுத்து அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள உயிரோட ஒரு நாய் இருந்திருக்கு. வெளியில வந்த நாய் பயங்கரமா பயந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி சாப்பாடு வாங்கி போட்டிருக்காங்க. நல்ல வேலை இவங்க பார்த்ததுனால அந்த நாய் உயிர் பொழைச்சுது. அப்படி இல்லைன்னா அந்த பைக்குள்ளேயே மூச்சு திணறி செத்துருக்கும். 70 வயசான இந்த பாட்டி குப்பையை பொறுக்கிதான் அவங்களோட வாழ்க்கைய நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கடவுளே மனுஷ ரூபத்துல வந்திருப்பாரு போல. அவர் அந்த பாட்டியை கூப்பிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு டைரக்டா அவங்க வீட்டுக்கே போயிருக்காரு. அங்க அவங்க நிலைமைய பார்த்து மனசு கேட்காம அவரே மளிகை சாமான் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்திருக்காரு. இதோட நிறுத்தல, ஏன்னா ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம், என்ன ஒரு மாசம் கூட வாங்கி கொடுக்கலாம், டெய்லி வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அதனால அவரோட சொந்த காசை போட்டு அந்த பாட்டிக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டாரு. இதையெல்லாம் பார்த்து அந்த பாட்டி பயங்கரமா அழுதுட்டாங்க. பாட்டி மட்டும் இல்ல, நாங்களும் தான். கடவுள் மாதிரி வந்து அந்த பாட்டியோட வாழ்க்கைய தலைகீழா மாத்தின அந்த பையனுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தை ரொம்பவே கம்மி தான். ஒரு இடத்துல தீ பயங்கரமா திடீர்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அங்க வந்த ரெஸ்கியூவர்ஸுக்கு ஒரு நாய்க்குட்டி கிடைச்சிருக்கு. அங்க இருக்கவங்க நாய்க்குட்டி சாகுற நிலைமையில இருக்கத பார்த்து உடனே அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வாய் மேல வாய வச்சு ஊதி எப்படியாவது அதை காப்பாத்திடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில இவங்களோட முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. நாய்க்குட்டி அழகா இருக்குல்ல. நாம பண்ற சின்ன உதவி மனித நேயம் இன்னும் இருக்குன்றத நமக்கே அப்பப்போ உணர்த்தும்.
இங்க ஒரு போட் சடனா தீ பிடிச்சி பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல போட் ஓட்டிட்டு இருந்த ஒருத்தர் சடனா யோசிச்சு அந்த போட் கிட்ட வந்து ட்ரிஃப்ட் அடிச்சு தண்ணிய மொத்தமா அந்த போட் மேல பீச்சி அடிச்சிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நெருப்பு மொத்தமா அணைஞ்சிருச்சு. மியாமில கார்ல இருந்து வெளியில இறங்கின ஒரு லேடி ஹெல்ப்னு சத்தமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கையில 5 மாசம் குழந்தை வேற இருந்திருக்கு. உடனே அங்க இருந்து அவங்களும் டிராபிக் ஆபீசரும் கிட்ட போய் பார்த்தா குழந்தை அங்க பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பயங்கரமா போராடி சிபிஆர் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை பொழைச்சிருக்கு. வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி ஃபுட் டெலிவரி பண்றவங்க கஸ்டமர் ஆர்டர் பண்ண ஃபுட்டை கரெக்டா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா பல நேரத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கிறதே இல்ல. இங்க ஒருத்தர் சாப்பாடு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான பேமெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடையும் அவர்கிட்டயே கொடுத்து இது உங்களுக்கு தான் அப்படின்னு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. இது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா தெரியலாம், ஆனா இது செய்யறதுக்கும் மனசு வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இந்த 2 பேரும் டாக்டரை தேடுறன்ற பேர்ல தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் புருஷனை தேடி அவரு கிடைக்காததுனால தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்து அங்க இருந்த போலீஸ்காரர் அந்த பாட்டி கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு அவரும் மத்த போலீஸ்களும் சேர்ந்து அந்த தாத்தாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில ராத்திரி 8 மணிக்கு தான் அந்த தாத்தாவை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. தாத்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் பாட்டி அவங்கள கெட்டி பிடிச்சி அழுதே அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கூட இந்த மாதிரியான நல்ல போலீஸ் அங்கங்க இருக்காங்கன்றத கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸ்கூல் ஜோன்ல பயங்கர ஸ்பீட்ல கார் ஓட்டுறதுக்காக இவர் மேல கேஸ் இருக்கு. 90 வயசுல காரை ஏன் இவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டுனேன்னு ஜட்ஜி கேட்க அதுக்கு அவர் சொன்ன பதிலை கேட்டு ஜட்ஜே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கு அவர் கொடுத்த தீர்ப்பை கேட்டதுக்கு அப்புறம் அந்த செகண்ட் உங்க மனசுல என்ன தோணுச்சோ அதை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மனித நேயத்தை சுத்தி முத்தி எல்லார்கிட்டையும் தேடுறதை விட நாமளும் மனித நேயத்தோட இருந்தா உங்களை சுத்தி இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.